அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஆரகன் படத்தோட விமர்சனம். ஆரகன்னா கயவன், கள்ளமான உள்ளத்துக்கு சொந்தக்காரன், இப்படிலாம் அந்த படத்தோட இயக்குனர் சொன்னாரு. யாரு இந்த படத்துல இந்த கள்ளமான உள்ளத்திற்கு சொந்தக்காரன், கயவன் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. ஆமாங்க, படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர் தான் இந்த டைட்டில். ஆமா, ஆரகன். ஆனா அவர் எப்படிப்பட்ட கள்ளத்தனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாந்திரிக தாந்திரிகம் இதெல்லாம் நிரம்பிய ஒரு கள்ளத்தனத்தோட இருக்கிறாரு. படத்தோட கதை முதல்ல பார்த்துருவோம். இந்த படத்தை உண்மையாக ஒரு வித்தியாசமான முயற்சியா பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாரம் நான் 4-5 படங்கள் பார்த்தேன். கிட்டத்தட்ட ரிவ்யூவில் ஒரு 4 படங்களுக்கு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொன்னோம்னா உண்மையா அப்படிதான் இருக்குது இந்த படங்கள் எல்லாமே. இந்த வித்தியாசமான முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம போகணும். ஆனா தமிழ் சினிமாவில் இப்ப நல்ல நல்ல கண்டென்ட்டுகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கேற்ற பட்ஜெட் போட்டு எடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அந்த பட்ஜெட்டு அது மாதிரி நாம ஒரு கதையை யோசிச்சோம்னா முன்னாடிலாம் கதையிலாக்கான்னு ஒன்று இருக்கும். அது எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சீன் பிடிப்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால சில இடங்கள் சில படங்கள்ல, இந்த படத்துல இல்ல, பொதுவா சில படங்கள்ல கொஞ்சம் திராவையா தெரிஞ்சாலும் இந்த படம் அதுல இருந்து மாறுபட்ட மாதிரி தெரியுது. அதுவும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் படு விறுவிறுப்பா இருக்குது. செகண்ட் ஆஃப் அங்கங்க கொஞ்சம் ஸ்டாப் ஆகி போகுது. அதுதான், அதாவது இந்த படத்தோட இயக்குனர் பேட்டி படம் முடிஞ்சோன்னு நேற்று பத்திரிகையாளர் கொடுத்தாரு. அப்ப செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எனக்கே கதை புரியலங்கிற மாதிரி சொன்னாரு. அப்போ படம் பார்க்குற நமக்கு எப்படி இருக்கணுங்கிறத யோசிச்சுக்குங்க. ஆனாலும் இந்த படம் வித்தியாசமான முயற்சி. அதுவும் சங்க இலக்கியம், சங்க காலத்துல வாழ்ந்த அந்த அரசர்கள் மன்னர்கள் இவங்களோட ஒரு இந்த காந்தர்வ காதல், அது மாதிரி இளமையா இருக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் அந்த சித்திரம் மாதிரி வரைஞ்சு காட்டிட்டு டக்குன்னு கதைக்குள்ளார போறாங்க. ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அவர் தான் ஹீரோ. அந்த பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணை அவனை விட்டு ஒரு 6 மாசம் ஒரு உடம்பு முடியாத ஒரு அம்மனியை பார்த்துக்கிறதுக்காக ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியா மலை பிரதேசத்துக்கு போக வேண்டியிருக்குது. அதுக்கு சம்பளம் அந்த பொண்ணுக்கு 75,000 ரூபாய்க்கு மேல தராங்க. அப்படின்னா இந்த பொண்ணு தன் காதலன் பிசினஸ்ல இறங்க போறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல 6 மாசம் தானே நான் போயிட்டு வந்தேன். எவனாலும் சும்மா டுபா கூட இருக்க போறான், எப்படி ஒரு அம்மாவை பாத்துக்கிறதுக்கு 75,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க, அது நீ சின்ன பொண்ணு எப்படி போய் தனியா இருப்பா, அப்படி இப்படிலாம் கேட்கிறாப்புல ஹீரோ. இல்ல நான் போய் தான் தருவேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், என்கிட்ட காசு இல்லை, இதுல சம்பாரிச்சு நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா ஹீரோவும் வேண்டாம் இருப்பா, சரி போயிட்டு வா, ஆனா இன்னும் போறதுக்கு ஒரு வாரம் இருக்குல்ல, அது வரைக்கும் என் ரூம்ல தங்கு, ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிட்டு என் ரூம்ல தங்கு அப்படின்றாப்புல. 2 பேரும் தங்குறாங்க, சங்கமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிளம்பி போகுது. போன இடத்துல இந்த பொண்ணுக்கு கரு உண்டாயிருக்குது. அங்க அந்த அம்மா கொஞ்சம் மனப்பிரவு உள்ளவர் மாதிரி தெரிகிறாரு. அப்பப்போ பேய் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அவங்கதான் ஸ்ரீரஞ்சனி. பல படங்கள்ல அம்மா அக்கா இந்த கேரக்டர்லாம் அம்சமா நடிப்பாங்க, அம்சமா இருப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் வயசானவங்களா, அதாவது கொஞ்சம் படுக்கையா இருக்கிற மாதிரி காமிச்சது முதல்ல நம்மளால தாங்கிக்க முடியல. ஆனாலும் கதைக்குள்ளார இழுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அப்பப்போ இந்த கலைராணி மீட்டருக்கு மேல கொஞ்சம் நடிப்பாங்க. அதாவது நம்ம கூத்துப்பற்ற அந்த மாதிரி இதுல இருந்து வந்தவங்க. அவங்க ஒரு இடத்துல காலில் சங்கிலி கட்டப்பட்டு படுகழியா இருக்காங்க. ஆனா மாசமா இருக்கிறாங்க, வயிற்று நிறைய மாத கர்ப்பிணியா காட்டப்படுறாங்க. என்னடா இது அப்படின்னு யோசிச்சோம்னா கட் பண்ணா கதை வேற மாதிரி பிரயாணிக்குது. அங்கங்க உட்காந்து ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணி ஒரு மேட்ரு, அதாவது ஒருத்தர் இளமையா இருக்கிறதுக்காக இளம் பெண்களை இது பண்ணி அவங்களோட கருவுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல, ஒரு பௌர்ணமி நாள்லன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து அதை குறிப்பிட்ட நேரத்துல சில வேறு விதைகளோட மிக்ஸ் பண்ணி சில கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் உண்டு பண்ணி அதை உட்கொண்டா அதுல இருந்து வர்ற ஒரு பூ மாதிரி ஒரு இதழ் மாதிரி ஒண்ணு வருது. அதை உட்கொண்டா அவர் பல ஜென்மங்கள், அதாவது அவருக்கு சாவே கிடையாது, ஜென்மம் அப்புறம் இங்க இருந்து சாவே கிடையாது, இளமையாவே இருக்கலாம். ஆனா மிஸ் ஆனா அவங்க அந்த கற்பிணி அந்த பௌர்ணமி நாளை தாண்டி உயிரோடு இருந்தாங்க, அந்த கருவை எடுக்க முடியல இவராலன்னா இவருக்கு அவங்க வயிற்றுல வளர்ற புல்ல யமனா மாறிடும் அப்படிங்கிற கட்டம். இப்போ இதுக்காக என்ன நடக்குது படத்துல, யார் இந்த வேலையெல்லாம் செய்யறா, ஹீரோ இதுல யார கவர்ந்து பண்ண முயற்சிக்கிறாரு, என்ன பண்றாரு, யாரெல்லாம் சாகடிக்க பாக்குறாரு, என்ன கதை அப்படிங்கறது நீங்க படம் பாக்குறப்போ வேற லெவல்ல இருக்குதுங்க. வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க, விறுவிறுப்பா படத்தை தர முயற்சி இருக்கிறாங்க. அதுல அவங்களுடைய முயற்சி முன்பாதையில பிரமாதமா இருக்கு. பின்பாதையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கங்க கொஞ்சம் திராவையா இருந்தாலும்
வேற லெவலில் யோசிச்சதுக்காக இந்த படத்தோட இயக்குனர் அருண்குமார் அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அது மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், ஒளிப்பதிவாளர் எல்லாருமே அந்த காட்டுக்குள்ளார வேற லெவலில் சோண்டடித்து கேமரா வந்து சுட்ட விட்டு, அது மாதிரி மியூசிக் டைரக்டரோட மியூசிக் அங்கங்கே எங்கே போடணுமோ அங்கே போட்டு அழகாக நம்மளை வந்து மிரட்டி இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த அமானுஷ்ய சக்திகள் நிறைந்த படங்களை வந்து ஒரே மாதிரி திரைசீல ஆடும், திருப்பைப்பை திறந்து விட்டா ஓடும் தண்ணி, இப்படி பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு இது வித்தியாசமா இருக்குது. அந்த விதத்தில் இந்த ஒட்டுமொத்த டீமையுமே பாராட்டலாம். ஆரகன் படத்தோட டீமுமே. இதில் வந்து ஹீரோவா நடிச்சிருக்கிறது மைக்கேல் தங்கதுரை. அவர் ஹீரோ மட்டும்தானா, வில்லனும் கூடவா அப்படிங்கிறதுலாம் வேற லெவல்ல இருக்குது. கவிப்பிரியா அவங்க தான் கதாநாயகி. ஸ்ரீரஞ்சனி, கலைராணி, இப்படி நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச முகங்கள், தெரியாத முகங்கள் எல்லாமே இருக்குது படத்துல. வேற லெவல்ல எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரே ஆளு அங்கங்க வேற வேற ரூபங்கள்ல வர்ற காட்சிகள்லாம் மெய்சில் இருக்க வைக்குது. அது எல்லாத்தையும் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆரகன் ஒரு வித்தியாசமான முயற்சி. இந்த படத்துக்கு விவேக் ஜான் ஜெய்வந்த் அவர் வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. உண்மையாக 2 பேர் ரெட்டையர்கள் மியூசிக் டைரக்டர். விவேக் அப்புறம் ஜான் ஜெய்வந்த் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். 2 பேருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒளிப்பதிவும் பிரமாதமா இருக்குது. அருண்குமாரோட இயக்கம். அதோட ஸ்ரீரஞ்சனி வந்து சில இடங்கள்லாம் ஒரு அம்மா கேரக்டர் படுத்த படுக்கையா இருக்காங்க. ஆனாலும் அவங்களோட முகம் அந்த கொடைக்கானல், ஊட்டி குளிருக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருக்கிறது இதெல்லாம் வந்து படத்துல நம்மளை லயித்து போகுது. திடீர்னு அவங்க உருமாறுறது, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு செல்போனை உடைச்சு இந்த பொண்ணை அங்க வச்சுக்கிறதுக்கு அவங்க நினைக்கிறது, அந்த செல்போனை ரிப்பேர் பண்ண வரேன்னு சொல்றவன் இந்த அம்மா எல்லாம் ஒரே ஆளு ஆனா வெவ்வேறு ரூபங்கள்ல தெரியுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வித்தியாசமா யோசிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வேற லெவல் படம். அதை கதையில எந்த அளவுக்கு வேற லெவல்ல வச்சாங்களோ அந்த வேற லெவல்ல திரைக்கதை இயக்கத்துல இன்னும் கொஞ்சம் காட்டியிருந்தா இந்த ஆரகன் உண்மையா நம்மள வந்து ஆற தழுவி இருக்கும். ஆனாலும் இந்த படத்துல வந்து பெருசா குறை இல்லை. அந்த சீன்ஸ்ல சில இடங்கள் கொஞ்சம் வந்து நமக்கு சோர்வை தருது. மற்றபடி ஆரகன் வேற லெவல் படம். நிச்சயமா தமிழ் சினிமாவில் இதை மாதிரி படங்கள் வந்தா தமிழ் சினிமா வேறு ஒரு கட்டத்துக்கு, அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த கன்னடம் வந்து இல்லை காந்தாரா அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சி. இது வேற லெவல்ல இருக்குது. ஆரகன் ஆற தழுவலாம், கொஞ்சம் பயப்படவும் செய்யலாம். மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் இன்னும் இல்லை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படத்தை பார்த்தா ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.